ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு நானும் கலையரசியமாக அப்படியே எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்தோம். நாங்கள் போனப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே கலையரசியமாக இப்போ மெதுவாக அப்படியே கோயிலை சுற்றிக்கிட்டாங்க. நான் கோயிலை சுற்றிட்டு வீடியோ எடுத்து 2 பக்கம் பாதை இருக்குது. இந்த அம்மன் கோயிலை நான் எப்போ வந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். பட்டுக்கோட்டைக்குன்னு வந்தாலே அம்மனை பார்த்துட்டு தான் போவேன். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு சரி கலையரசியம்மா நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா பார்த்தா சீதாக்கா வந்துட்டாங்க வீட்டில் இருந்து. சரி நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் சீதாக்கா கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் பார்த்தா அந்த ஒரு பாப்பா வந்து என்னையே பார்த்துக்கிறச்சு. சரி அழகா க்யூட்டாக இன்றைக்கி நியூ இயர் அதுமாக புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளை குழந்தானே அழகு தான். அவங்கள கூப்பிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்து ஹாப்பி நியூ இயர்ஸ்னு அவங்களும் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சீதாக்கா இல்லாமல் கலையரசியம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த தெருவில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களாம் கோயிலுக்கு வந்தாங்க. எல்லாரையும் பார்த்தோன்னா கலையரசியம்மா ஒரே ஹாப்பியாக அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது நான் அர்ச்சனை போய் எடுத்து வந்துட்டேன். கலையரசியம்மா போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வேகமாக வந்துட்டு விறுவிறுன்னு கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் நேராக கூட சாமிக்கிட்ட அர்ச்சனை சாமானை வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். ஓகே பா.